அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காவலன்னு ஒரு படம் பண்ணோம், அதில் அப்படியே பெரிய சர்க்கிள் நான் சேர்த்து சின்ன சின்ன காசெல்லாம் மொத்தமாக விட்டோம். திருப்பி டைரக்டர் ஆகி போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்டில் நான் போராடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதில் சில நீங்கள் சொன்ன மாதிரி வரதான் செய்யும். அதுக்காக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். எப்படி அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ அவருக்கு நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கோம். அவர் கூட இருந்து 2-3 வரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் மொத்த பாடல்கள்னு போட முடியாதுன்னு தானே இப்போ பிரச்சனை. சார் அவர் இல்லை சார், அவர் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வரமாட்டார் சார். பிரபுதேவா உங்களுக்கு தெரியும், அது அவர் தான் எழுதினாருன்னு ஒரு மேடையில் வச்சு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவர் ப்ரொடக்ஷன் சைடு இல்லை அப்படி இல்லை சார். ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் வச்சு அவரை இது பண்ணி அப்படி ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்புறம் திருப்பி அவரை கத்துவாங்க.